தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 15 கோட்டை கொத்தளத்தில் விஜய் கொடியேற்றுகிறார். இந்த விழா அரசு விழா, சுதந்திர தின விழா விஜயினுடைய கனவு, அவருடைய தந்தை எஸ். ஏ. சந்திரசேகருடைய கனவு அத்தனையும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. சந்திரசேகரனுடைய கால் நூற்றாண்டு கால உழைப்பு இன்று அது விடை தெரிந்து விட்டது. 25 ஆண்டு கால உழைப்புக்கு இன்று குஞ்சு பொரித்து விட்டது. அடைகாத்த அந்த மயில் முட்டை அடைகாத்து இப்பொழுது அது சிறகை விரிக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் நிர்வாகம், சட்டம், ஜனநாயகம் கேலி கூத்தாகி கொண்டிருக்கிறது. திமுக எப்படி ஊழல் ஊழல் ஊழல், அதிமுக எப்படி ஊழல், அதே ஊழல் தொடர்கிறது. 11 சாராய பாட்டில்கள், அது சாராயமே உடல் நலத்திற்கு கேடானது. 6 லட்சம் இளம் விதவைகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். கருப்பிடிக்கிற பெண்களெல்லாம் மரபணு மாறி கருப்பிடிக்கப்படுகிறது. மது நோயாளிகள், குடி நோயாளிகள், மிகப்பெரிய மரபணு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய விதைப்பை வீரியமில்லாமல் போய்விட்டது. மதுவால், இந்த நச்சு மொலாசிஸால், எரிசாராயத்தால் அவனுடைய ஆண்மை பறிபோகி கொண்டிருக்கிறது. குடல் செயலிழந்து விட்டது, சிறுநீரகம் நிறுத்தி விட்டது, கல்லீரல் காய்ந்து விட்டது. இப்பொழுது இந்த 11 மது பாட்டில்கள் தயாரிப்புகள் இரவு நீக்கப்படுகிறது, பகலில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. யார் இந்த அதிகார மையம்? விஜய்க்கு மேல் ஒரு அதிகார மையமா, அல்லது விஜய்க்கு கீழ் ஒரு அதிகார மையமா? இப்படி இந்த அதிகார மையங்கள் இந்த அரசை ஆட்டுவிக்கிறது. இதில் பார்வையாளர்கள் மாடத்தில், விருந்தினர்கள் மாடத்தில் திரிஷா அமர்ந்திருக்கிறார். இந்த திரிஷா 2008 விஜயிடமிருந்து காணாமல் போனவர். குருவி படத்திற்கு காணாமல் போய் 2023, 22 லியோ படத்தில் தான் மீண்டும் இணைகிறார்கள். ஏறக்குறைய 15 ஆண்டு காலம் தொடர்பு எல்லைக்கு வெளியே, தொடர்பு எல்லைக்கு வருண் மணியனோடு தொடர்பு, வருண் மணியனோடு உலகம் சுற்றிய அந்த புகைப்படங்கள் உலகம் முழுக்க பார்த்தது. விமானத்தில் சுற்றினார்கள், ஹெலிகாப்டரில் சுற்றினார்கள், உலகம் முழுக்க பறந்து திரிந்தார்கள், சுதந்திர பறவைகளைப் போல. ஆனால் வருண் மணிய KP கந்தசாமி மகன் குமரனுடைய தினகரன் விற்று வைத்திருந்த 500 கோடி ரூபாய் ஒரே மகள் குமரனுக்கு, அந்த 500 கோடி ரூபாயை அமுக்கி கொண்டு குமரனுடைய மகளோடு உலகம் சுற்ற கிளம்பி விட்டார் வருண் மணியன். திரிஷா மீண்டும் திரும்பினார் திரைப்பட உலகத்திற்கு. இப்பொழுது ஜெயலலிதாவை சோட்பான் பாபுவோடு ஹைதராபாத் வாசம் முடிந்து சென்னைக்கு வந்த பிறகு எம்ஜிஆரோடு அன்றைய துக்ளக் ஷோ, இதயம் பேசுகிறது மணியன், 2 பார்ப்பனர்கள் எம்ஜிஆரோடு கோர்த்து விட்டார்கள். அது முதலமைச்சர் நாற்காலி வரை வந்து முடிந்தது. எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசாக அவர் 84 ஜெயலலிதாவை அறிவிப்புக்கு உதவியவர்கள் இந்த துக்ளக் ஷோ பார்ப்பானோ
இதயம் பேசுகிறது மணியனும். 2 பேரும் ஜெயலலிதாவை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். கட்டுப்பாட்டிலே வைத்திருந்து இந்த கர்நாடக பார்ப்பன பெண்ணை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்றே முடிவு செய்தார்கள். அப்படி அன்றே முடிவு செய்தது 84 சத்துணவு உயர்மட்ட குழு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா அமர்ந்த அதே நாற்காலியில் ஜெயலலிதாவை அமர வைத்து அழகு பார்த்தார்கள். எப்போ நகத்தை கடிக்காத. இப்படி எம்ஜிஆருக்கு மாற்றாக ஜெயலலிதாவை முதலமைச்சர் நாற்காலிக்கு தயார் செய்த மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் இப்பொழுது திரிஷாவை தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எம்ஜிஆருக்கு திரிஷா ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா திரிஷா. இது தொடரப்போகிறது. எப்போ சங்கீதாவை திட்டமிட்டு விரட்டுவதற்கு திரிஷாவும் ஜெகதீஷ் பழனிசாமியும் திட்டமிட்டார்களோ, குருவி படம் 15 ஆண்டு காலம் கழித்து லியோ படம் திரிஷாவும் விஜயும் ஜோடி சேருகிறார்கள். இதற்கு காரணம் ஜிவி பிரகாஷிடம் இருந்த எடுபிடி ஜெகதீஷ் பழனிசாமி இந்த கோர்ப்பை இணைப்பை பலப்படுத்திய நபர். இப்பொழுது திரைப்படத்திற்கு கோர்த்துவிட்ட ஜெகதீஷ் பழனிசாமியை போல இப்பொழுது மயிலாப்பூர் டெல்லிவாழ் பார்ப்பனர்கள் விஜயும் திரிஷாவையும் இணைத்து வைத்திருக்கிறார்கள். இனி எதிர்காலம் விஜய்க்கு பிறகு கட்டளை மையம், கமாண்டிங் பாயிண்ட் யார் வரப்போகிறார்? திரிஷா வரப்போகிறார். கண்டிப்பாக வந்தே தீருவார். அடித்து சொல்லுகிறேன். நான் ஜோசியக்காரன் அல்ல, நான் ஆருடம் பார்ப்பவன் அல்ல, மந்திரவாதி அல்ல, மாய வலை பின்னுபவன் அல்ல. ஆனாலும் அரசியலிலே என்னுடைய நீண்டகால அனுபவம், பல பெரும் தலைவர்களோடு நான் நெருக்கமாக பழகியிருக்கிறேன். ஈழத்து அரசியலை நான் 80களிலிருந்து தெரிந்து வைத்திருக்கிறேன். பல அரசியல் நிகழ்வுகள் வருவதற்கு முன்பே எனக்கு நான் பெரியாருடைய கருப்பு கண்ணாடி அணிந்திருக்கிறேன். பெரியாருடைய கருப்பு கண்ணாடியில் உலகத்தை பார்க்கக்கூடியவன் தான் உலக அரசியல் வரலாற்றினுடைய போக்கை தீர்மானிக்கிறான். அதே போல மார்க்ஸ் கண்ணாடி, அது சிகப்பு கண்ணாடி. மார்க்ஸ் பிறந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், ஜெர்மனில். மார்க்ஸு அடக்கம் செய்த அந்த ஹைகேட் லண்டனில், அங்கேயும் போய் நான் வணங்கி இருக்கிறேன். அந்த மாமனிதனுடைய சமாதியும் சரி, அவன் பிறந்து வளர்ந்த இடத்தையும் சரி, நான் இரண்டையுமே நான் அடைந்த பெரிய பாக்கியம். அதே போல என்னுடைய தேசிய தலைவன் மேதகு வாழ்ந்த, விளையாடிய, அலைந்து திரிந்த அந்த மண்ணை நான் தரிசித்திருக்கிறேன். வருடம் தரிசித்திருக்கிறேன். இந்த வருடமும் நான் பல்வெட்டித்துறை சென்று வந்தேன். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது கண்டிப்பாக அரசியல் அனுமானங்கள் கண்டிப்பாக சரியாக இருக்கும். மலிவான அரசியல்வாதி அல்ல நான், மலிவான கூலிப்படை பத்திரிகையாளரும் அல்ல நான். நான் பெரியாருடைய சமூக தொண்டனாக, பெரியார் எப்படி 94, 95 வயது வரை மூத்திரப்பையை கையில் எடுத்துக்கொண்டு ஓயாது உழைத்தார் இந்த தமிழனை தலை நிமிர வைக்க. ஆனால் தமிழனை தருதலைகள், அண்ணாவை போன்ற அயோக்கியர்கள், அப்பம்பேர் தெரியாத களிசடைகள், இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை நாசப்படுத்தி விட்டார்கள். அதனுடைய விளைவு இப்பொழுது அரசியல் எம்ஜிஆருடைய திரிஷா ஜெயலலிதா 25 ஆண்டு காலம், 91 ஜெயலலிதா மறைகிற 2016 வரை, அது ஒரு 10, இது ஒரு 15, 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை தீர்மானித்தார். அதே போன்று திரிஷாவும் தீர்மானிப்பார். திரிஷாவும் விஜயுடைய அரசியலில் 1.5 லட்சம் 1.5 கோடி வாக்காளர்களை தலைவிதியும். இனி எதிர்காலத்தில் திரிஷா தான், ஜெயலலிதாவும் திரிஷாவும் பொருத்தி பார்த்தால் ஜெயலலிதா
கர்நாடக பார்ப்பன பெண், திரிஷா கேரளாவை பார்ப்பன பெண். 2 பேரும் திரைப்பட நடிகைகள். 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 2 பேரும் நீங்கள் பல சர்ச்சைகளுக்கு சிக்கியவர்கள். 2 பேரும் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவர்கள். இதுதான் தமிழனுக்கு போதும். ஜெயலலிதா எம்ஜிஆரோடு 26 படங்களிலே நடித்தவர். அதே போன்று விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடியவரோடு திரிஷாவும் பல படங்களில் நடித்தவர். இப்பொழுதும் 2 பேரும் நட்பில் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த தகுதி போதும் தமிழனுக்கு. முதலமைச்சரை அவன் கண்டுபிடித்து விட்டான். அடுத்த முதலமைச்சரை தேடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது கிடைத்து விட்டார் திரிஷா. திரிஷாவும் அரசியலில் நுழைய போகிறார். எப்படி 84 எம்ஜிஆர், சத்துணவு உயர்மட்ட குழு, நாடாளுமன்ற குழு, இப்படி பல குழுக்களின் வழியாக தொண்டர்களுக்கு ஒரு அதிகார மையம் என்று எம்ஜிஆர் காட்டிவிட்டு மறைந்து போனார். அதே போன்றுதான் இப்பொழுது முழுக்க முழுக்க இந்த அரசியல், பார்ப்பன பனியா அரசியல் இப்பொழுது யாரிடம் வந்து கிடக்கப் போகிறது? விஜயிடமிருந்து திரிஷாவிடம் வரப்போகிறது. காரணம், விஜய் ஒரு அரசியலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தெளிந்த பார்வையுள்ள ஒரு நிர்வாகியாக தெரியவில்லை. அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடப்படுகிறார், பிறகு மாற்றப்படுகிறார். பல விஷயம் உடனடியாக அந்த பதவி அலங்கரிக்கப்படுகிறார், அடுத்த நாள் விரட்டப்படுகிறார். இப்படி பல கட்ட திமுக எப்படி பல ஊழலை செய்ததோ அதே போன்று திமுகவும் இப்போ செய்ய ஆரம்பித்து விட்டது. 330 கோடி ரூபாய் தாட்கோ நிதியிலிருந்து வெற்றி வீடு கட்டும் திட்டம், கலைஞர் வீடு கட்டும் திட்டம், 330 கோடி ரூபாய் யாருடைய பணம்? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் திருடப்படுகிறது. இதற்கு திமுக திருடியது, தாவேகாவும் திருடுகிறது. தங்க தாய் மாமன் திட்டம் 112 கோடி ரூபாய் திருடப்படுகிறது. எங்கிருந்து? எஸ்சி எஸ்டி நிதியிலிருந்து திருடப்படுகிறது. திமுக திருடியது, அதிமுக திருடியது, இப்பொழுது தாவேகாவும் திருடுகிறது. அதே போல அண்ணன் சீர்வரிசை 812 கோடி ரூபாய் அங்கிருந்து திருடப்படுகிறது, தலித் மக்களிடம் திருடப்படுகிறது. இது திமுகவும் திருடியது, அதிமுகவும் திருடியது, தாவேகாவும் திருடுகிறது. பட்டியலின மக்களுடைய அத்தனை நிதிகளும் அவர்களுடைய அடிப்படை கட்டமைப்பை உடைப்பதற்கு, அவர்கள் மேட்டுக்குடியாக மாற்றுவதற்கு பல தலைவர்கள் போராடி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திமுக அதிமுக எதை செய்ததோ, புலிகள் பாதுகாப்பு திட்டம் பணம் இல்லை, எஸ்சி எஸ்டி நிதியிலிருந்து எடுத்து அவனுக்கு கொடுக்காத, அவனை அழிந்து போக வேண்டும், அவர்களை திருப்பி அனுப்ப அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்காத. இது இந்த திமுக அதிமுக அரசுகள் செய்த பெரும் துரோகம் பட்டியலின மக்களுக்கு. பட்டியலின மக்கள் பூரா கொத்து கொத்தா போடுறான் திமுக அதிமுக. திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்கிறான், வாழ வைக்கிறான். ஆனால் அவன் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்த சாதி ஆதிக்க இந்துக்கள் தான் திமுக அதிமுகவில் அமைச்சராக இருக்காங்க. இப்போ இதே பாலிசியை தாவேகாவும் கடைபிடிக்கும். இது எப்படி நல்ல ஆட்சியா இருக்கும்? இது தீ ஆட்சியார்? நல்ல ஆட்சி என்று சொல்லுகிற நீங்கள் தீய ஆட்சியை ஒழித்துவிட்டு நீங்கள் தீய ஆட்சியாக மாறிவிட்டீர்கள். ஆகையால் நீண்ட நாள் உங்களுடைய வரலாறு ஓடாது. உங்களை அம்பலப்படுத்துகிற அத்தனை பேரும் நீங்கள் ஆதவர்ஜனா விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜனா விலைக்கு வாங்கி நீங்கள் உண்மையை கொன்றுவிட முடியாது. அது ஒருபோதும் யாராலும் கொல்ல முடியாது. உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. ஆகையால் நீங்கள் திருந்த போவதில்லை. மக்கள் வேறு ஒரு
தலைமையை தேட ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது திரிஷா முதலமைச்சராக இந்த தாவேகாவே முன்னிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விஜய் இருக்கிற வரை அந்த பதவியை விட்டு தர மாட்டார் என்பதும் இந்த மக்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். 234 தொகுதிகளிலும் நேர்மையான, தியாகம் செய்யக்கூடிய, வீரமான, அநியாயத்தை தட்டி கேட்குற, கொட்டி கேட்குற, சுட்டி காட்டுகிற நிருபர்கள் தேவை. தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.